ஹலோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ண உட்காரும்போது 12 சிக்னிஃபிகண்ட். எனக்கு மெசேஜ் சேனல் ஆனது என்னென்னா, ஏதோ ஒரு ஃபியர், பழைய பயம், ஏதோ ஒரு பயம், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இன்னும் அது இருந்துகிட்ருக்கு. அது நீங்கள் அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது, நீங்கள் வேறு மற்ற ஒர்க் பார்க்கும்போது, இல்லை நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போகும்போதும் திரும்பவும் அந்த பயம் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு சடனாக அது உங்கள் முன்னாடி வரும்போது, ஒரு கால் வரதுனாலையோ, ஒரு மெசேஜ் வரதுனாலையோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபேஸ் பண்ணும்போதோ இந்த பயம் அடிக்கடி நீங்கள் அதிலேருந்து வெளில வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க. சில பேர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு. நீங்கள் முடிஞ்சதுன்னு நினச்ச விஷயம் திரும்ப நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 0101 சிக்னிஃபிகண்ட். ஸோ ஸ்பிரிட்ஸ் டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபியர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. அந்த வார், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வார், அது ஜெயிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி உங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பயம் உங்களை வந்துட்டு இன்னமும் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு இருந்துக்கிட்டே உங்களை வந்துட்டு ஒரு நீங்கள் எதாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சடனாக அது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு ஒரு பயத்துக்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் ஏதோ உங்களுடைய தவறான ஒரு யோசிக்காமல், இல்லை ஏதோ அந்த நேரத்தில் சரின்னு பட்ட ஒரு விஷயம் நீங்கள் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தவறுன்னு தெரிய வருது. அந்த விஷயம் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம், இருந்தும் அந்த பயம் இன்னும் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் அதுதான் உங்களுடைய ஒரு அடி மனசுக்குள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு சில பேர் வந்தாச்சின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பயம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை சுத்தமாக ஃபேஸ் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. எப்பவுமே நடக்கிற மாதிரி இந்த தடவையும் நடக்கும்ன்றது கிடையாது. இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால் தைரியமாக இந்த வார்க்கு ரெடி ஆகுங்கன்ற மாதிரி இருக்குது. எஸ், நீங்கள் வாருக்கு தனியாக இல்லை, உங்களோட டிவைன், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், உங்கள் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லோரும் உங்கள் கூட இருக்காங்க. ஃபுல் ஆன் சப்போர்ட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், ஒரு நிமிஷம், சாரி, நான் குக்கிங் பண்ணிகிட்டே நான் இங்கே ரீடிங்க்கு உட்காந்தேன். ஏன்னா மணி ஆல்ரெடி ரொம்ப நேரம் 1 மணி ஆயிடுச்சு. எனக்கும் பசிக்கும்ல, அதனால தான். ஓகே, ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் யூனிவர்ஸ் உங்களுக்கு மறைச்சி வச்சுருக்குறாங்க. இந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் அவங்க கைக்கு கொடுக்கறதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு பிளெஸ்ஸிங். இந்த பிளெஸ்ஸிங் வந்துட்டு ஒரு டிஸ்கைஸ் அந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த பிளெஸ்ஸிங்கில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. 1 இல்லை 2 இல்லை, உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் இந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபியர் இந்த ஃபியர் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நினைப்பீங்க. ஹாப்பியாக லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணும்போது திரும்ப வந்து அந்த ஃபியர் உங்களை வந்துட்டு ஒரு இதுவாக வந்து அட்டாச்ட் ஆகிட்டு உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. சொல்லும் போது 333 ஓகே. ஏதோ ஒரு மெசேஜ் சேனல் ஆகுது இன்றைக்கி 4 to 4:30 ஏதோ ஒரு மெசேஜ், நல்ல விஷயம் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் யாருனா எதிர்பார்க்குறீங்க அப்போவான்னு சொல்லிட்டு ஃபோன் கால், மெசேஜ், மெயில் இதெல்லாம் ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு பர்சன் வரதுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறது சொல்லலை. மேபி இன்னைக்கு மார்னிங்கில் இல்லை நேற்று நைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏதோ ஒரு விஷயம்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக வரப்போகுது. சொல்லும் போது 0441440 ஓகே. சில பேருக்கு உங்களுடைய டாக்ஸிக்
பர்சன் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னு நினச்சிங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேர் உங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியர் திரும்ப ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் திரும்ப அதில் மாட்டுவீங்களோன்ற மாதிரியான ஒரு பிஹேவியரில் அந்த விஷயமா இருக்கலாம். சில பேர் பல பேரோட சூழ்ச்சி அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு பொய்யான சில பேச்சுனால வார்த்தையினால் அதில் மாட்டுற மாதிரி இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலுமே வெளியில் வந்துடலாம். ஃபேஸ் பண்ணுங்கள். பர்சனாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப காலமாக வந்துட்டு ஒரு சேஃப் ஜோனில் இருந்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சைக்கிள் கேப்பில் எஸ்கேப் ஆகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க. இது லைஃப் ஃபுல்லாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் லைஃப் ஃபுல் இந்த பயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கும்போது அப்பப்போ உங்களுக்கு இந்த பயம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அடியோடு அழிச்சிருங்க. அது என்ன பயமாக இருந்தால் அடியோடு அழிச்சிருங்க. மேபி எர்த் சைனாக இருக்கலாம், ஃபயர் சைன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த பயம்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த போர் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. போருக்கு ரெடி ஆகிடுங்க. ஆயுதம்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு போருக்கு ரெடி ஆகும். உங்கள் கூட போருக்கு நானும் வரேன், டிவைன் வராங்க, எல்லாரும் வராங்க. சில பேர் மேபி வந்துட்டு உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் அவேர்னஸ் இன்னும் அதிகப்படுத்தணும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக போகுது. இன்னும் அதிகமான ஒரு ஹைட்ஸ் நீங்கள் தொட போகிறீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில். ஸோ அதுக்காகவும் நீங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு அவேர்னஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற எந்த ஒரு விஷயம் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எப்படி எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்குதோ அந்த சுச்சுவேஷன் சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப் அதையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லேசர் மாதிரி அது உள்ளே போயிட்டு ஒரு இன்னும் டீப்பாக என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சில விஷயம். அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா மேலோட்டமாக இருக்கிற விஷயம் வந்துட்டு உண்மையாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் டீப் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு அதை எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய அறிவுக்கும் எட்டாத சில விஷயங்கள் தாண்டி சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரெடி ஆகுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க ட்ரெயின் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட், உங்களுடைய கண் எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்ணுங்கள். உங்களுடைய தேர்ட் ஐ சில விஷயங்களை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி இருக்குது. இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ரியாலிட்டியும் தாண்டி வேறு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாரும் மேபி சில பேருக்கு இப்போ வந்திருக்கலாம். புதுசாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதாகவும் இருக்கலாம். உங்களுடைய சோல் அது என்ன பார்க்கணும்னு நினைக்கிறதோ, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய மனக்கண் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய தேர்ட் ஐ, உங்களுடைய மனக்கண் அந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு ஜன்னல் மாதிரி யூஸ் பண்ணி உங்களுடைய சோல் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. மெயினாக ரியாலிட்டி செக், ரியாலிட்டி வாங்கன்ற மாதிரி இருக்கு. ஒரு நார்மலி இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்குறதுக்கு ரெடியாகுங்க. அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவேர்னஸ்ன்றது உங்கள் ஃபியர் அது கூட அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடி ஆகணும். இதுதான் உங்களுக்கான மெசேஜாக இருக்குது இன்றைக்கி. இது ஒரு
ரொம்ப ரொம்ப பழைய ஃபியர் தான், ஏதோ ஒரு விஷயம், பழைய விஷயம். அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வெளில வரல. அந்த விஷயம் இப்போ நீங்கள் திரும்ப ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். எஸ்டர்டே நைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், 2 நாள் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அடியோடு அடிச்சிடுவீங்க இந்த வாட்டி. இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக ஒரு முடிக்காத ஒரு இன்கம்ப்ளீட் ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ அதை எண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்த கண்டிப்பாக இந்த தடவை பண்ணுவீங்க. அதனால் பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுங்க, ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.